ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான பால்கோவா. பால் பேக்கெட்டில் நம்ம எப்படி பால்கோவா செய்யலான்ட்டு வாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ரியாலிட்டியாக செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செய்கிற பால்கோவா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹைஜீனிக்காக நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா அகலமான பாத்திரத்தில் வச்சு செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட், என்ன பால் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஆவின் ஆரோக்கியம், எனிபடி உங்கள் சாய்ஸ். சிம்பிளாக நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. வேறு எந்த ஒரு நிறைய பொருட்கள் சேர்க்காமல் சிம்பிளாக 2-3 பொருட்களை வச்சு நம்ம இதை பால்கோவா செய்ய போகிறோம். கடையில் கிடைக்கிற பால்கோவை விட டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ஒரு பால் பாக்கெட்டை உள்ளே ஊற்றிட்டோம். அடுப்பை ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சூடாக வைங்க, ஃபுல்லாக வைங்க. அதுக்கப்புறம் மீடியமாக அதை குறைச்சிக்கோங்க, அடிப்பிடிக்கக்கூடாது. பண்ணதுக்கப்புறம் ஒரு வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அதை புழிஞ்சு இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றினோடனே நல்லா திரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 100 கிராம் சர்க்கரை போடுங்க. அதுக்கு மேலே தேவைப்படுதுன்னா அது உங்களுடைய சாய்ஸ். அவ்வளோதாங்க. ரொம்ப சீக்கிரமாக பால் திரிஞ்சு வரும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நீ கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா அடிபிடிச்சிச்சின்னா அதோடைய டேஸ்ட்டே நல்லா இருக்காது. தயவுசெய்து அதனால் கிளறிட்டே இருங்க. கண்டிப்பாக இது செஞ்சு முடிக்க 1 ஹவர் ஆகும். ஆனால் செம்ம டேஸ்டியான பால்கோவா நீங்கள் சாப்பிட்லாங்க. இதுக்கு நான் கேரண்டி. நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், பிடிக்கலைன்னா ஏலக்காய் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் வாசனையாக இருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கட்டியாகி வருது. கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. மேலே இருக்கிறத கொஞ்சம் அப்படியே வழித்து விட்டுருங்க. ஏன்னா பாத்திரத்தில் இப்படியே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லாஸ்ட் நம்ம இது எடுக்கும்போது. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம்தான். நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் பால்கோவா திரிஞ்சு. அவ்வளோதாங்க, ஃபினிஷிங். பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியான கடையில் கிடைக்கிற பால்கோவா நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சாச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியான நம்ம வீட்டிலே கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்கிற பால்கோவா, டேஸ்டியான பால்கோவா. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் செய்யுங்க. ஆக்சுவலாக எலுமிச்சம்பழம் கிடைக்கலன்னா நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணலாம். வினிகர் எனக்கு கொஞ்சம் அது ஏதோ ஸ்மெல் அந்த மாதிரி இருக்குது வினிகர் யூஸ் பண்ணுறதால. அதனால் நான் அது சேர்த்துக்கல. லெமன் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 லெமன் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், பால்கோவா ரெடி. டேஸ்டியான பால்கோவா ரெடி. நீங்கள் ஒரு 1/2 லிட்ரு பால் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் பால்கோவா வரும். பாருங்கள், எவ்வளோ மணலான நம்ம கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே பால்கோவா. வாவ், டேஸ்டியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.